சேலத்தில் இன்று நடைபெற்றது பாமக பொதுக்குழுவே அல்ல என அன்புமணி தரப்பு பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எனவே இது பொதுக்குழு அல்ல. நம்ம பொதுக்குழுவாக நினச்சிக்கிட்டு இதை பேச வேண்டாம். ஆனால் அதே வேளையில் அங்கே நடைபெற்றது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழுவில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடக்கும். பிறகு பொதுக்குழுவில் தான் அதை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே நேர்மாறா 3 மணி நேரம் செயற்குழு நடக்குது. அவருங்க பேசுனது நடந்தது ஊடகத்தில் வெளிவந்ததை வச்சு நான் பேசுகிறேன். பொதுக்குழு நடந்தது 20 நிமிஷம். குறிப்பாக பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா பேசலை, அவங்க சொல்கிற கௌரவ தலைவர் பேசலை, அவங்க சொல்கிற செயல் தலைவர் பேசலை. ஜிகே மணி மட்டும் சொல்கிறாரு, எல்லாருக்கும் பசிக்குது, நேரம் இல்லை, அதனால் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 27 தீர்மானத்தையும் அப்படியே பொதுக்குழு நிறைவேற்றுறது. ஒரு பொதுக்குழுவில் நிறுவனர் மற்றும் தலைவர்கள் பேசாமல் ஒரு பொதுக்குழு நடக்கிறதுங்கிறத பொதுக்குழுவாகவே நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் அந்த இதில் பேசினவங்க யாருன்னா, பொதுக்குழுன்னு ஜிகே மணி அறிவித்த பிறகு அதில் பேசினவங்க நெடுஞ்சரன் ஒருத்தர் பேசினார், பரந்தாமன் பேசினார், சுப்பிரமணிய ஐயர் பேசினார், துரைகோவின்னு பேசினார், கணபதின்னு பேசினார். நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இந்த இன்னைக்கு நடந்த பொதுக்குழு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரே ஒரு மொட்டை ஓவராக அந்த ஒரு சிடி எங்களுக்கு போகிறோம். ஒரு காலத்திலையும் இவங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க நினைக்கிற மாதிரி தலைவராகவோ அல்லது எந்த பொறுப்புக்கும் அவர்களால் வரவே முடியாது. நான் ஆரம்பத்தில்